எல்லாருக்கும் வணக்கம். இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது டிஃபால்ட்டாக நடந்துட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் மை டியர் டிவிகே தோழர்களே, மை டியர் ஜென்சி படை பலமே, உஷாராக இருங்க. தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் சமீப சில நாட்களா பல சர்ச்சைகளை எதிர்கொண்டுட்டு வராரு. அந்த வகையில அவருடைய மனைவி சங்கீதா, என்னோட கணவர் விஜய் ஒரு நடிகை கூட திருமணம் மீறிய உறவுல இருக்காரு, இதனால விவாகரத்து வேணும்னு கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. சங்கீதா அவர்களோட இந்த மனு சோசியல் மீடியால விவாத பொருளா மாறிச்சு. அதோட தொடர்ச்சியா விஜய் அவர்கள் த்ரிஷா கூட சேர்ந்து ஒரு வெட்டிங் ரிசப்ஷன்ல கலந்துகிட்டது மக்கள் மத்தியில பேரதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. பலரும் அப்ப சங்கீதா சொன்ன அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு உறுதிப்படுத்தி பேச தொடங்கிட்டாங்க. விஜய் அவர்களும் அவரை பத்தி வெளியாகிற இந்த சர்ச்சைகளுக்கு கடந்த மார்ச் 7ஆம் தேதி நடந்த மகளிர் தின விழாவில் பதிலடி கொடுத்திருந்தாரு. இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா? கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். இப்படி விஜய் டிவிகே தொண்டர்கள் மற்றும் அவரோட ரசிகர்கள் கிட்ட அவரை சுத்தி உருவாகி இருக்கிற சர்ச்சைகளால அவங்க யாரும் துவண்டு போக கூடாதுன்னு நம்பிக்கையை ஏற்படுத்துற விதமா பேசியிருந்தாரு. அந்த வகையில இன்னைக்கு தளபதி விஜய் 60 தேர்தல் வேட்பாளர்களை நேர்காணல் பண்ணியிருக்காரு. இந்த நேர்காணல் அப்போ விஜய் அவர்கள் வேட்பாளர்கள் கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், இனி எனக்கு அரசியல் தவிர வேற எதுவும் இல்ல, நான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே துணிஞ்சு வேலை பாருங்க, உங்க எல்லாரையும் வேட்பாளரா தேர்ந்தெடுத்திருக்கேன், எனக்கு நம்பிக்கையா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்க தொகுதியில நீங்க ஜெயிக்க வேண்டியது உங்களோட கடமை, அதுக்காக முழு மூச்சோட நீங்க வேலை பார்க்கணும், அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் அவங்க தொகுதி மட்டும் இல்லாம மற்ற தொகுதி வேட்பாளர்களையும் வெற்றியடைய வைக்க உழைக்கணும்னு சொல்லி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. விஜய் அவர்கள் அவரை சுத்தி வெளியாகிற சர்ச்சைகளை தான் மறைமுகமா குறிப்பிட்டு வேட்பாளர்கள் கிட்ட பேசி இருக்கிறதா சொல்லி இப்ப சோசியல் மீடியால பலருமே கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. விஜய் அவர்கள் நேரடியாக அந்த சர்ச்சைகளுக்கு பதில் அளிச்சிருந்தாலும் த்ரிஷா அவர்கள் இப்படி வெளியாகிற செய்திகளுக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம அமைதியா இருக்காங்க. ஆனா அவங்களை நேரடியா விமர்சனம் பண்ணி பேசின பார்த்திபன் அவர்களை மட்டும் கடுமையா தாக்கி பேசியிருந்தாங்க. பார்த்திபன் அவர்களும் அவரோட வீடியோல த்ரிஷா அப்படி என்ன பேசுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வருத்தமே தெரிவிச்சிருக்க மாட்டேன்னு மறுபடியும் சர்ச்சை ஏற்படுத்துற விதமா ஒரு வீடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, தாவேகா என்டிஏ கூட்டணியில இணைய போறதாகவும் என்டிஏ தாவேகா கட்சிக்கு 50 சீட்ஸ் மற்றும் டெபுட்டி சிஎம் பதவியை விஜய்க்கு ஒதுக்குறதா இருக்கிறதாகவும் தகவல் வெளியாச்சு. ஆனா தாவேகாவோட ஆதவ அர்ஜுனா அதெல்லாம் வதந்தின்னு சொல்லி